தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்திய விவகாரத்தில் தயாநிதி மாறனின் உதவியாளர்கள் மற்றும் சன் டிவி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிபிஐயின் நடவடிக்கைக்கு பின்னணியில் RSS மற்றும் ப. சிதம்பரம் ஆகியோர்தான் காரணம் என கருணாநிதியின் ஆலோசனைக்கு பிறகு அவரது பேரன் தயாநிதி மாறன் பதற்ற நிலையில் பேட்டியளித்துள்ளார். மேலும் தயாநிதி மாறனின் தொலைபேசி முறைகேடு தொடர்பாகவும் அதன் பின்னணி குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திமுகவைச் சேர்ந்த தயாநிதி மாறன் 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அப்போது தயாநிதி மாறன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சென்னை போட் கிளப் பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடும்ப தொலைக்காட்சியான சன் டிவி அலுவலகத்திற்கு பிரத்யேகமாக ஃபைபர் கேபிள் அமைத்து 323 அதிவேக BSNL தொலைபேசி இணைப்புகளை வழங்கியதாகவும் இதன் மூலம் 440 கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கடந்த 2007ஆம் ஆண்டு குற்றச்சாட்டு எழுந்தது. 2437 என்ற 4 இலக்கங்களை முதல் எண்களாக கொண்ட 23 இணைப்புகளும் 2211 முதல் 2213 வரையிலான 4 இலக்கங்களை முதல் எண்களாக கொண்ட 3 இணைப்புகளும் 2222, 2223 மற்றும் 2244 முதல் 2246 வரையிலான 4 இலக்கங்களை முதல் எண்களாக கொண்ட 3 இணைப்புகளும் 2255 முதல் 2257 வரையிலான 4 இலக்கங்களை முதல் எண்களாக கொண்ட 3 இணைப்புகளும் 2266 முதல் 2268 வரையிலான 4 இலக்கங்களை முதல் எண்களாக கொண்ட 3 இணைப்புகளும் 2277 முதல் 2279 வரையிலான 4 இலக்கங்களை முதல் எண்களாக கொண்ட 3 இணைப்புகளும் 2288 முதல் 2290 வரையிலான 4 இலக்கங்களை முதல் எண்களாக கொண்ட 3 இணைப்புகளும் 2299, 2300, 2301 ஆகிய 4 இலக்கங்களை முதல் எண்களாக கொண்ட 3 இணைப்புகளும் 1500 முதல் 1799 வரையிலான 4 இலக்கங்களை முதல் எண்களாக கொண்ட இணைப்புகளும் குடும்ப தொலைக்காட்சியான சன் டிவிக்கு தயாநிதி மாறன் முறைகேடாக பயன்படுத்தியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக 323 தொலைபேசி இணைப்புகளில் ஒன்றான 24371515 என்ற எண் கொண்ட தொலைபேசி மூலம் 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் மட்டும் 48,72,27 யூனிட் அழைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. தயாநிதி மாறனின் இந்த முறைகேடு ஊடகங்கள் வாயிலாக வெளியானதை அடுத்து 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி பூர்வாங்க விசாரணை மேற்கொண்ட சிபிஐ தயாநிதி மாறன் மீதான குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பதை கண்டறிந்தது. எனினும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்த காரணத்தினால் இந்த முறைகேடு தொடர்பான விசாரணையில் சிபிஐ மெத்தனம் காட்டியது. இது தொடர்பாக பிரபல மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ். குருமூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து தயாநிதி மாறன், அவரது சகோதரர் கலாநிதி மாறன் மற்றும் 2007ஆம் ஆண்டு BSNL பொது மேலாளராக இருந்த கே. பிரம்மநாதன், MP வேலுசுவாமி ஆகியோர் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தகவல் அறிக்கையை சிபிஐ பதிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியது. ஆயினும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பலமுறை கண்டனம் தெரிவித்தும் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு சுப்ரதா தாஸ் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லியில் அப்போதைய சிபிஐ இயக்குநரை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். மாறன் சகோதரர்களுக்கு எதிரான வழக்குகளில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என திரு சுப்ரதா தாஸ் தனது மனுவில் வலியுறுத்தியிருந்தார். விசாரணையின் அடுத்த கட்டமாக முறைகேடு நடைபெற்ற காலகட்டத்தில் சன் டிவி நிறுவன துணைத் தலைவராக இருந்த ஹன்ஸ்ராஜ் சக்சேனாவிடம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சுமார் 10 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது சன் டிவி நிறுவனத்தின் தற்போதைய தொழில்நுட்ப மேலாளர் மற்றும் உரிமையாளர்களிடம் சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மைகள் தெரியவரும் என சக்சேனா வாக்குமூலம் அளித்ததாக செய்திகள் வெளியாகின. மேலும் சன் டிவி குழுமத்தின் முன்னாள் நிர்வாகி ஷரத் ரெட்டியிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக தயாநிதி மாறனின் கூடுதல் தனிச் செயலாளராக இருந்த வி. கௌதமன், சன் டிவி முதன்மை தொழில்நுட்ப அதிகாரி எஸ். கண்ணன், எலக்ட்ரீஷியன் LS. ரவி ஆகிய மூவரையும் சிபிஐ அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர்.
இந்த நிலையில் தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்திய விவகாரத்தில் தயாநிதி மாறனின் உதவியாளர்கள் மற்றும் சன் டிவி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிபிஐயின் நடவடிக்கைக்கு பின்னணியில் RSS மற்றும் ப. சிதம்பரம் ஆகியோர்தான் காரணம் என கருணாநிதியின் ஆலோசனைக்கு பிறகு அவரது பேரன் தயாநிதி மாறன் பதற்ற நிலையில் பேட்டியளித்துள்ளார்.